ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து டவுன் ஹால் 8ஓட ட்ரூப்ஸை வச்சு டவுன் ஹால் 9 அடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளான் வார் வந்துட்டுருக்கு. கிளான் வாரில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான பேஸ் வந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து டவுன் ஹால் 12லேருந்து எல்லாமே டவுன் ஹால் 8 பேஸ் தான். ஆனால் அவனுங்களுக்கு வந்து டவுன் ஹால் 13 வரைக்குமே டவுன் ஹால் 9 பேஸ் வந்துச்சு. அதுக்கு மேலே தான் ஒரு டவுன் ஹால் 7ஓ 8ஓ இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு டவுன் ஹால் 9 பேஸ் அடிச்சிருப்பேன். அதை தான் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து 43 போயிட்டானுங்க. நம்ம வந்து 41 தான் இருக்கோம். இன்னும் வார் முடிய வந்து 1 hour 16 minutes தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட மேலே இருக்க பிளேயர்ஸ்கிட்ட வந்து அட்டாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவனுங்கிட்ட மேலே இருக்க பிளேயர்ஸ்கிட்ட அட்டாக் இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயர்கிட்ட ஒரு அட்டாக்கும் செகண்ட் பிளேயர்கிட்ட 2 அட்டாக் இருக்குது. ஈஸியாகவே நம்ம வந்து இந்த பேஸை 45 முடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸில் வந்து ஒரு ஸ்டார் அடிக்காமல் இருக்குது. மேலே இருக்க இந்த பேஸை சுத்தமாகவே அடிக்காமல் இருக்குது. இதை அடித்தாலே நம்மளுக்கு 4 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயர்கிட்ட ஒரு அட்டாக் இருக்குது. அவர் வந்து ஈஸியாகவே அந்த டவுன் ஹால் 12 பேஸை அடிச்சிருவார். ஈஸியாக அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து 3 ஸ்டார் கிடச்சிடும். அதுலேயே அவங்களோட நம்ம அதிகமாக போயிடலாம். பேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 12வது பேஸ் தான் அடிச்சிருப்போம். இந்த பேஸை தான் நம்ம அடித்தோம். இந்த பேஸை நம்ம எப்படி அடித்தோன்னு சரி வாங்க பார்க்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு ரீப்ளே ஆட் பண்ணுறேன். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிசி உள்ளே இருக்க ட்ராகனை வந்து நம்ம கிளியர் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து சிசி உள்ள ட்ராகன் தான் வச்சுருந்தாங்க. இது எனக்கு முன்னாடி தெரியாது. அதனால தான் ஒரு ஆக்ரைடரை இறக்கி விட்டு சிசி உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிசி உள்ளது ட்ராகன் வந்துச்சு. அதை வந்து அடிக்கிறதுக்காக அந்த சைடில் ஆர்ச்சரை டிப்ளை பண்ணி ட்ராகனை வந்து கார்னருக்கு எப்போவுமே நீங்கள் அட்டாக் பண்ணாலும் இந்த மாதிரி சிசியிலேருந்து வர ட்ரூப்ஸை வந்து கார்னருக்கு கொண்டு வந்து அடிக்க பாருங்கள். இல்லைனா உங்களோட ட்ரூப்ஸ் வந்து பில்டிங்ஸ் அடிக்க போயிடும். பில்டிங்ஸ் அடிக்க போச்சுன்னா மேலே இருக்க சிசி ட்ரூப்ஸை எதுவுமே அடிக்காது. அதனால உங்கள் சிசியூலேருந்து வர ட்ரூப்ஸ் வந்து உங்கள் ட்ரூப்ஸை ஈஸியாக அடிச்சிடும். உடனே விசாரிச்செல்லாம் டிப்ளாய் பண்ணி ஈஸியாகவே அந்த ட்ராகனை முடிச்சு கிடச்சிட்டேன். நம்மக்கிட்ட இன்னும் ஓரளவுக்கு ட்ரூப்ஸ் மீதமே இருக்குது. அந்த விசாரிச்சு வந்து அந்த சைட் கிளியரிங் பண்ணுற சைடில் இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருந்த வால் பிரேக்கர் ஸ்பெல்லை வந்து இந்த சைடில் போட்டேன். அதாவது எர்த்குவேக் ஸ்பெல்லை போட்டு அங்கேருந்து 2 ரோ வாலையுமே உடச்சி விட்டேன். பின்னாடியே 3 o'clock ஒரு கோலமோ 6 o'clock ஒரு கோலமோ இறக்கி விட்டு பின்னாடியே விசார்ட்ஸை கிளியரன்ஸ்க்கு இறக்கி விட்டு பின்னாடியே கிங்கை இறக்கி விட்டு வால் பிரேக்கர்ஸ் இறக்கி விட்டு அந்த வாலை உடச்சோடனே வல்கேரியா இறக்கி இருக்கணும். அந்த வாலை உடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து வல்கேரியா இருக்கிறதுனால வல்கேரியெலாம் வந்து சைடில் போய் ஆரம்பிச்சிச்சு. சைடில் போய் சுற்றின்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒரு பக்கம் கிங்கு மட்டும் உள்ளே போயிடுச்சு. ஆனால் நான் நினச்சிட்டேன்னா வல்கேரியெல்லாம் இந்த சைடில் இருக்குன்ட்டு ஸ்பெல்லெல்லாம் இந்த சைடில் யூஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் ஸ்பெல் போட்டேன். ரேஞ்ச் ஸ்பெல் போட்டோடனே கிங்கு வந்து எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிங்கோட பவரும் ஆன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா ட்ரூப்ஸுக்குமே இந்த சைடில் உயிர் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ஈவினிங் ஸ்பெல்லையும் போட்டுட்டேன். ஆனால் அப்புறம் தான் நான் பார்க்குறேன் வல்கேரிஸ்லாம் இந்த சைடில் போயிட்டுருக்கு. சரி, அதனால் சிசி ட்ரூப்ஸை வந்து இந்த சைடில் இறக்கி விட்டு நம்மக்கிட்ட இந்த மீதி இருந்த அட்டாக்கை ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருந்துச்சு. இந்த இடத்துல வந்து கோலம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். கோலம் அடிவாங்க பின்னாடி நம்ம சிசிக்குள்ளேருந்து வந்த உண்மையாக சொல்லணும்னா நம்மளுடைய வல்கேரிஸ் வந்து பயங்கரமாக அடிக்குது கைஸ். நம்மளுக்கு அதுக்கு வந்து கோலம் வந்து இந்த அட்டாக்கோட மெயின் மோட்டிவ் என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 கோலம் இறக்கி வரோம்ல, அந்த 2 கோலம் போய் அடிவாங்க பின்னாடி வல்கேரிஸ் வந்து எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வரோம். அவ்வளோதான் இந்த அட்டாக்கோட ஸ்ட்ராட்டஜியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோலம் அடி வாங்கிட்டுருக்கு. பின்னாடியே வல்கேரிஸ் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல கிங்கு வந்தோடனே கிங்கு வந்து அடி வாங்க ஆரம்பித்தோம். வல்கேரிஸ் வந்து பின்னாடி நின்று எல்லா பேஸையும் முடிச்சிட்ருக்கோம். நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ட்ரூப்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இன்னும் ஒரு சைட் ஆஃப் பில்டிங் மட்டும்தான் இருக்குது. உங்கள்கிட்ட கிங்கே போய் எல்லா பில்டிங்கும் உடச்சிச்சு. இன்னும் ஒரு ஆல் செட் அவர் தான் இருக்குது. மெயின் டிஃபென்ஸாக பார்த்தா ஈஸியாகவே இந்த பேஸில் 3 ஸ்டார் போட்டோம். அவ்வளோதாங்க இந்த அட்டாக்கோட ஸ்ட்ராட்டஜியே. ஈஸியாக நீங்கள் வந்து டவுன் ஹால் 8 ட்ரூப்ஸ் வச்சு அடிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் மேட்ச் கூட பண்ணல. ட்ரூப்ஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான்.